உண்மையா மக்கள் மீது அன்புள்ளவங்களையும் அவங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறவங்களையும் இந்த கட்சிகள் வளர விட மாட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இருந்தாலும் அங்க போயிட்டு அப்பாவும் மகனும் போய் மோடியை போய் கையை பிடிக்காங்க. எதுக்கு நீங்க பிடிக்கீங்க? ஆந்திராவா தெலுங்கானா அங்க அவர் போறாரா? பிஎம் போனாரு, எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அளவுக்கு மீறி லஞ்சம் ஊழல், மடியில கனம். 2 அமைச்சர் உள்ள போயிட்டான். இப்ப யார் இந்த செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் காணாமலே இருக்கிறாரு. சாதிக் பாஷா மாதிரி கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிடிச்சிட்டா இவங்க கதையெல்லாம் கக்கிடுவான். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். சிறைக்கு செல்ல இருக்கிறாரா அண்ணாமலை? 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வைரலானது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் வளாகத்தில் அண்ணாமலை அவர்களை மாலை போட விடாமல் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தடுத்த காட்சி. அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு கோஷங்களும் எடுக்கப்பட்டது. அவர்களுடைய கேள்வி என்ன? மணிப்பூரில் 400 சர்ச்சஸ்களை அழித்த போது நீங்க எங்க இருந்தீர்கள்? அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை அழித்து வரும்போது நீங்க எங்க இருந்தீர்கள்? ஆகையால் உங்களை எங்களுடைய சர்ச்சில் மாலை போட விட மாட்டோம். இதை தாண்டி அங்க அண்ணாமலை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மாலையும் போட்டு விட்டு வந்தார். நேற்று நீங்க பார்த்தீர்கள், ஒரு புதிய திருப்பமாக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 153A, செக்ஷன் 504, 505 பூமிடி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை இன்னும் ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் அனைத்து இந்திய ஜனநாயகம் பாதுகாப்பு கழகத்தை சார்ந்த பிஷப் காட்ஃப்ரே இருந்திருக்கார். வணக்கம் ஐயா. இந்த வழக்கை ரொம்பவே பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்களோ, அதே பக்கம் எதிர்க்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். நீங்க ஒரு பாதிரியாராக தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவத்திற்கு கொடுத்திருக்கீங்க. இளைஞர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களை ஒரு கோவில் வளாகத்திற்குள்ள, ஒரு சர்ச் வளாகத்திற்குள்ள வரவேண்டாம் என்று கூறக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர் தான், இன்னொரு பக்கம் ஆன்மீக தலைவராகவும் இருக்கு, கிறிஸ்தவ பிஷப்பா இருக்கு. இதில் 2 கருத்துக்களை மக்களுக்கு, எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்குமே இதை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில், வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைன்னா, என்னிடத்தில் வருவோரை புறம்பே தள்ளாதீர்கள். அவங்க பாவியாக இருக்கலாம், அவங்க நமக்கு அகென்ஸ்டானவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு தேவாலயத்தை பணிந்து கொள்ள வரும் பொழுது அது புறம்பே தள்ளக்கூடாது, தேவனுடைய கட்டளை இருக்கிறது. இந்த இடத்துல கட்டளை மீறப்பட்டிருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு இந்த கட்டளை மீறுதாங்க. சரியா? இன்னொரு காரியம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதாவது ஈவில்ல இருக்கக்கூடிய பாவிகளை இருக்கக்கூடியவங்களை ரட்சிக்கிறதற்கு, அவங்களை விடுவிக்கிறதற்கு, அவங்களை சொர்க்கத்துக்கு நடத்துவதற்காக தான் வந்தார், நீதிமானுக்காக வரவில்லை. அப்போ இவங்களுடைய கான்செப்ட் அப்படி தலைகீழ மாறுகிறது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கு ஃபேவரானவங்க தான் ஆலயத்துக்குள்ள வரணும், கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க வரக்கூடாதுங்கிற கான்செப்ட் ராங், பைபிளிக்கலி ராங். வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் 100 ஆடு மேய்த்துட்டு இருக்கா, அதில் ஒரு ஆடு காணாமல் போயிட்டு. அப்போ என்ன செய்யறா, அந்த 100 ஆடுல 99 ஆடுகளை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு காணாமல் போன ஆடை தான் தேடி போகிறான். இதுக்கு தான் இயேசு வந்தார். இப்போ இவங்களை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால், காணாமல் போன ஆடுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவங்க நம்மளை தேடி வராங்க. வரும்பொழுது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இவங்க என்ன செய்யலாம், கைண்ட்னஸோட அவரை உட்கார வச்சு, இப்போ நீங்கள் வாரீங்க, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஆனால் இப்படி ஒரு இடத்துல மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கலவரங்கள் நடந்து 400 சர்ச்சுக்கு மேலே உடைக்கப்பட்டு தீக்கிரைக்கு ஆக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு கவுண்டர் கூட நீங்கள் கொடுக்கலையே, இது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு இவங்க கைண்ட்னஸை பேசலாமே. இதை எதுக்கு இவங்க கலவரமாக்குறாங்க? எதுக்கு அப்படின்னா, நான் அறிந்தது, என்னுடைய வயதில் நான் அறிந்தது, எங்கள் கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒருதலை பட்சமாக, அதாவது திமுக காங்கிரஸ் வெறியர்களாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், யாரு தவறு செய்தாலும் தவறை சுட்டி காட்டுகிறதா நியாயமான ஒரு மனிதர்கள். இன்னைக்கு திமுக தவறு செய்தா
அதை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் தவறு செய்தா எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்றாங்க, பை பர்த்ல இருந்தே திமுக திமுக திமுக, அப்பா அம்மா திமுக, தாத்தா பாட்டி திமுக, இந்த இதுலயே அடிக்ஷன் ஆயிடுறாங்க. கிறிஸ்டியன்ஸும் இஸ்லாமியர்களும் சேர்த்து சொல்றேன், இந்த அடிக்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப இது வந்து மற்ற கட்சி பூதாகரமா ஆக்கி ஒரு அவங்க என்ன சைக்காலஜிக்கலா அவங்க அனைத்து கட்சியும் அப்படித்தானே செய்கிறது. என்ன சொல்றீங்க? உதாரணத்திற்கு திமுக காங்கிரஸை பற்றி நம்ம பேசுறோம், இதே முறையான வேலையை தானே பிஜேபியும் பார்க்கிறது, ஏடிஎம்கேவும் பார்க்கிறது, மற்ற கட்சிகளும் பார்க்கிறது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலிஜியஸ்குள்ள வந்து விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ள வருவோம். அதாவது இப்போ இவங்க வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு 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 வீட்டில் பேசுறது எல்லாம் சேர்ந்து அது பிரெயினில் சைக்காலஜிக்கலா காங்கிரஸ் ஆமா, மற்றவங்க எதிரி தீய சக்தி அப்படிங்கிற ஒரு இது. அதுதான் நீங்கள் அதிமுகவுமே எல்லாருமே கிறிஸ்தவங்களும் இஸ்லாமியர்களும் அதை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு டைமில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இது மத சார்பு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கு படிப்புன்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்கள வந்து நின்ன பர்கூர் தொகுதியிலே தோக்க வச்சாங்க. இதுதான் திறமை. இதைத்தான் நம்ம கையில் ஓட்டுரிமை ஜனநாயக அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதை உபயோகப்படுத்த விட்டுட்டு வன்முறையோ எதிர்ப்பையோ டைரக்டா காட்டக்கூடாது. நமக்கு தான் டைம் கொடுத்துருக்க. அந்த அம்மா கொண்டு வந்தாங்க, அவங்க பாடம் படிச்சிட்டாங்களா, அதுக்கப்புறம் நெவர் வாழ்க்கையில் நான் அந்த செக்ஷனுக்குள்ள போக மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு தான் ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் வச்சிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி நான் திருநெல்வேலியில் பிஷப்பாக இருக்கேன். திருமண்டலத்தை எம்பி ஞான திரவியம் அடியாட்களையும் குண்டர்களையும், அதாவது கொலைகாரர்களை ஒரு 400 பேரை விலை கொடுத்து வாங்கி எங்களுடைய திருமண்டல அலுவலகத்துக்கு உள்ள இருந்து இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி மூடி சீல் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இதை எதுவும் பேசி தீர்த்துக்கிடுவோம், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு திருமண காரியம் வேணும்னா நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் வேண்டியிருக்கு, அவங்க உள்ள வர முடியல. அப்போ டோர் க்ளோஸ்டு. டெமோக்ரஸி படி யாரும் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என்னை வந்து ஒரு மிருகத்தை அடித்ததை விட கொடூரமாக, ஒரு வயதுக்கு மதிப்பு கொடுக்கல, ஒரு பேராயிரங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல, நான் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசல, என்னை அடித்தாங்க. அடித்த பிறகு அது எல்லாம் மீடியாக்கள்லையும் ஹிந்தி சேனலு இங்கிலீஷ் சேனல் எல்லாம் வந்தது, எக்ஸ்போஸ் ஆயிட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது. இப்போ வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டு போட விடாதபடி பலவந்தப்படுத்தினாங்க. அப்புறம் நான் கோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டு இப்போ தான் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே அது கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஆன்டிசிபேட்டரி பெயிலே அப்ளை பண்ணலை இப்போ வரைக்கும், தேடப்படும் குற்றவாளின்னு. ஆனால் மாவட்ட ஆட்சியரோட உட்காந்து ஆய்வு கூட்டம் நடத்துறாரு. இதெல்லாம் நான் காட்டி மென்ஷன் பண்ணி கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணிக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எங்கள் சிஎஸ்சி விட்டுருங்க, சிஎஸ்சியும் வச்சு எடுத்துருங்க, கேத்தலிக்கோ பெண்டிகாஸ்டலோ இண்டிபெண்டன்ட் திருச்சபை மக்களோ ஏன் இப்படி ஒருத்தரை ஒரு வார்த்தையும் பேசாத ஒருத்தரை எதிர்த்து மறுமொழி கொடுக்க ஒருத்தரை எப்படி அடிக்கலாம்? திமுக எம்பினா விட்டுருவீங்களா? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். அப்ப நான் திமுக எம்பியால நான் தாக்கப்படும் பொழுது, ஒரு நிமிஷம் கேளுங்க, திமுக எம்பியால தாக்கப்படும் போது ஒரு குரல் கூட தமிழகத்தில் இதே இது அதிமுக எம்பி அடித்தாலோ பிஜேபி எம்பி அடித்தாலோ அது பெரிய எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப இதுக்கு காரணம் நீங்க சொல்லுங்க. மதத்தை அரசியலாக மாற்றலாமா என்கிற ஒரு கேள்வி வருது. என் மண் என் மக்கள் என்கிற ஒரு பாத யாத்திரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள், நீங்க வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடைப்பயணத்தை நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களிடம் கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல இருந்து தப்புவதற்காக நீங்க மதத்தின் அடையாளத்தை கொண்டு வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல அது நடந்திருக்கு. ஏன்னா நீங்க உங்களுடைய அந்த ஊர்வலம் ஒரு அரசியல் ஊர்வலமாக இருந்திருக்கிறது. சரி, நீங்க ஒரு சர்ச்சுக்கு வரும்போது நீங்க சொல்லும்படியே சர்ச்சுக்கு நீங்க ப்ரே பண்ண போனால் யாருமே தடுக்க மாட்டாங்க. பட் அதே நீங்க ஒரு அரசியலாக மாற்றி, ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாக மாற்றி, அதுல இருந்து அரசியல் லாபத்தை எப்படி சம்பாதிக்கிறது என்று நீங்க பார்க்கும்போது கேள்விகள். சரி, இப்ப நான் சொல்லுங்க, ராகுல் காந்தி வந்தாரு, ஒவ்வொரு சர்ச்சிலேயே போய் முழங்கால் போட்டு கும்பிட்டு வந்தாரு. ஆமா, நிச்சயமா வந்தாரு. அரசியல் தான் சார். இதே ராகுல் காந்தி பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு போயிருக்காரு. அதே இடத்திற்கு PM மோடியும் போயிருக்காரு. ரைட். பத்ரிநாத் கேதார்நாத்ல இருந்து, முக்கியமாக கேதார்நாத்துக்கு சொல்லும்போது கேதார்நாத்ல இருந்து வெளிவந்த படங்களை நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கேப்சர் செய்யப்பட்டு லைவாக எடுத்து காட்டப்பட்டு. ராகுல் காந்தி was the only person who said please don't take any picture when I'm inside the temple. இது வந்து என்னுடைய நம்பிக்கை. நான் இங்க வந்து
கும்பிட வந்திருக்கேன். நான் வந்து இங்கே பொலிட்டிக்கல் போட்டோகிராஃபிக்காக வரவில்லை என்கிற ஒரு விஷயம். ஸோ 2 லீடர்ஸ் 2 பேருமே ஒரு அதாவது ஒரு வேற விஷயம். ஒரு நிமிஷம் கேளுங்க. அது வந்து இப்போ இவர் எதிர்கட்சியா இருக்கிறதுனால அந்த மாதிரி இது ஒரு அரசியல், இது ஒரு அரசியல் டெக்னிக். இவரு பிரியமா இருந்தா அது வேற கதை என்ன. அதனால கேளுங்க, என்னுடைய வாதம் என்னன்னா, அதாவது அவர் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்காக வந்தாலும் சரி, அவர் பர்சனலைஸ்டா வந்தாலும் சரி, பொலிட்டிக்கலா வரும்போது மக்கள் கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்கட்டுங்க. அதே அதை ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்க உள்ள வரக்கூடாது, தடுக்க கூடாது. தடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதற்கான பதிலையாவது கொடுத்திருக்கலாமே அண்ணாமலை அவர்கள். அடுத்த நாள் சரி ஓகே நீங்க தடுத்தீங்க, அதற்கான பதில், நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் நான் கொடுப்பேன், அப்படியாவது ஒரு ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது அவர் கொடுத்திருக்கலாம். அண்ணாமலை இஸ் a வெரி ஃப்ரெண்ட்லி மீடியா பர்சன். மீடியாக்காரில் பார்த்தா, கேமராவை பார்த்தா உடனடியா பேட்டி கொடுக்கக்கூடிய மனிதர். பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி இதுவரை ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்காத நபர் கிடையாது. அண்ணாமலை டெஃபினெட்லி ஹீஸ் அ எக்ஸலண்ட் ஆப்போசிஷன் லீடர் இன் தமிழ்நாடு. இன்னைக்கு 4 MP இருந்தால் கூட அவர் எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் நிச்சயமாக இருக்க ஒரு ஆப்போசிஷன் லீடர். அதே நேரத்தில் அவர்கிட்ட மக்கள் போய் கேள்வி கேட்கும்போது பல இடங்கள்ல அவர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயமும் தவறாக, பிரஸ் மீடியா பர்சன்ஸ்களை பார்த்து தவறாக பேசுவது, அல்ல இது போன்ற மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளை நாங்க பதில் கொடுக்க மாட்டோம் என்கிற அந்த அராஜகத்தை எப்படி மீடியா பீப்புள் இருந்து நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அதுல நிறைய தவறு நடக்குது. ஒன் சைடாவே கோல் போடுவாங்க, இரிட்டேட் பண்ணி அவரை பேச வைப்பாங்க. அதாவது மீடியாங்கிறது ஒரு காமனா நமக்கு இல்லை. எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு சேனல் வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப அங்க உள்ள பிரஸ் மீடியா பீப்புள் எப்படி இருப்பாங்க? அவங்க சம்பளம் கொடுக்குற பாஸுக்கு எதுவாக தான் இருப்பாங்க. ராமர் கோவில் எடுத்துக்கலாம். சரியா, ராமர் கோவில் விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி ஜனவரி 22ஆம் தேதி இனாகுரேஷனை செய்ய போறார். விஸ்வ ஹிந்து பரிஷத் 1965ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட ஒரு இயக்கம். 1980ஆம் ஆண்டு தான் பிஜேபி வருகிறது. அதற்கு முன்பே RSS இருந்தது. ஆனால் RSS ராமர் கோவில் என்கிற விஷயத்தை கையில் எடுக்கவில்லை, விஸ்வ ஹிந்து பரிஷத் கையில் எடுத்தது. ரைட், இன்னைக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் அதோடைய வேலை பத்திரிகை, அந்த இன்விடேஷன் கார்டை கொடுப்பது மட்டும் தானே ஒழிய அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அனைத்துமே இன்னைக்கு பிஜேபி தன் கையில் போட்டுக்கொண்டது. இந்த ஒட்டுமொத்த ராமர் கோவிலுடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நபர்களுமே, அது லால்கிருஷ்ண அத்வானியாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், உமா பாரதியாக இருக்கட்டும், இது போன்ற நபர்களுக்கு அழைப்பு கூட வரவில்லை. சரி, அதை விட்டு விடுங்கள். அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் போன்ற இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள், 4 சங்கராச்சாரியர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு அழைப்பே கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க அவங்க வெளியிட்ட கருத்து என்னன்னா, சனாதனத்து கொள்கையை கை கொள்ளல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. எஸ், அந்த இடத்துல நீங்க எப்படி பார்க்குறீங்க? எத்தனையோ 40-50 வருஷமாக கோர்ட்ல போய் போராடி வாதாடி, ஆர்கியாலஜிக்கல் இந்தியா இந்த இடத்துல கோவிலே கிடையாது, இந்த இடத்துல எப்பவுமே மசூதி தான் இருந்தது என்கிற சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனைத்திற்கும் தாண்டி அந்த ஃபேக்ட்ஸ்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது 2019ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு கோவிலுக்கான பணிகள் தொடக்கிறது. LNT அந்த பணியை தொடங்குகிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு முடிஞ்சிருச்சு. 2024ஆம் ஆண்டு இந்த திறப்பு விழா. சனாதன தர்ம முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு கோவில் என்பதை முழுமையாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இனாகுரேஷன் நடக்கும். ஐம் ஷுர் சர்ச்சும் அப்படி தான். நீங்கள் அறகுறை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை திறந்து வைக்க மாட்டீர்கள். கரெக்டா? ஸோ இதுவும் ஒரு அரசியல் தானே. இந்த இடத்துல நீங்க அரசியல் தானே செய்கிறீங்க. 4 மாதத்திற்கு பின்பு ஏப்ரல் மாதத்துல அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணுவாங்க. ஸோ அங்க அரசியல்வாதி அரசியல் செய்யும் போது ஏன் மக்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்க கூடாது? இல்ல, மக்கள் கேள்வி கேட்கறது. இப்ப நீங்க பிரஸ் மீடியாவில் நம்ம பேசுறோம், இதெல்லாம் கேள்விதான். இது கேள்வி கேட்கறது ஜனநாயக அடிப்படையில உரிமை இருக்குது. அது ஜனநாயக, அந்த ஜனநாயக முறைப்படி தானே அந்த இளைஞர்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க. இல்ல அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி உள்ள வரக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு. அது ராங். நான் தான் திரும்ப சொல்றேன். அதாவது யார், நாங்க தான் போறோம். இப்போ நாங்கள் ஒரு முருகர் கோயிலுக்கோ வேறு ஏதாவது பழனி முருகர் கோயிலுக்கோ எங்கே போனால் நீங்கள் கிறிஸ்டியன், ஒரு பிஷப்பு, ஒரு பாதிரியார் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்டிஷன்ஸு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணணும், அப்படிலாம் சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. அதுக்கு பணிஞ்சாதான் போக முடியும். பட் இங்கே உள்ளே வரக்கூடாது, நீங்கள் மாலை போடக்கூடாது, நீங்கள் அங்கே கேள்வி கேட்கல, மணிப்பூர் கலவரத்தில் கேள்வி கேட்கலங்கிறது இதில் பார்லிமெண்ட்டில் பதில் கிடைக்காது. இது போன்ற பிரஸ் மீட்களில் பதில் கிடைக்காது.
எங்கேயோ நீங்க முற்றுகையிட்டீர்கள்னா உங்களுக்கு எதிராக வழக்குகள் போடப்படும், உங்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படும் போது, இவிஎம் மீது எத்தனையோ கேள்விகள் எழுப்பப்படும் போது, மக்கள் இன்னைக்கு உணர்ந்து அரசியல்வாதிகள் ரோட்டில் வரும்போது அவர்களை கேள்வி கேட்டே தீர வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் இல்லை, நான் என்ன சொல்ல, கேள்வி கேட்கட்டு, நான் என்னுடைய கான்செப்ட் நீங்க வரவே மாட்டீங்க. கேள்வி கேட்கறது நான் தவறே சொல்லலை. ஆனால் உள்ள ஆலய வளாகத்துக்கு வரக்கூடாது, மாலை அணிவிக்க கூடாது என்று சட்டம் போடுவதுதான் தவறு. அதுதான் சொல்றேன். கேள்வி கேட்கட்டுங்க. ஐ டோட்டலி அக்ரி வித். இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இல்லை அவர் மீது இப்போ வழக்கும் போடப்பட்டிருக்கு. வழக்குங்கிறதெல்லாம் பெரிய தவறு. இது வந்து திமுக அரசாங்கம் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்து கொலுக்கி போட்டாங்க. அப்படி பார்த்தா வழக்கு நிறைய பேர் திமுக மேலே போட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். வழக்கு வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு, அரசியலையும் மதத்தையும் கலந்து பார்க்கலாமா? ஒரு ஜனநாயக முறைப்படி கலந்து பார்க்கலாமா? ஒரு மதத்தின் பேர்ல நீங்க ஓட்டு போய் கேட்கலாமா? அது கேட்க கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்திய சாசன சட்டத்தில் இருக்குது. அயோத்தியாவாக இருக்கட்டும், அல்ல அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சர்ச் வாசலில் போய் அந்த மாலையை போட்டதாக, அனைத்துமே ஏதோ ஒரு விதத்துல ஓட்டுக்காக. எல்லாரும் சுயநலவாய் தான். திமுகவும் சுயநலவாய் தான், அதிமுகவும் சுயநலவாய் தான், பிஜேபி சுயநலவாய் தான், காங்கிரஸும் சுயநலவாய் தான். பெர்ஃபெக்டா நாட்டை நடத்தக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இல்ல. இது கடைசி காலம். வேதாந்தத்தில் சொல்லிருக்கு கலி, நீங்க இந்து இதுல என்ன சொல்லுங்க, கலியுகம். அதே போல கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். மனிதர் யாவரும் தற்பிரியராய், பணப்பிரியராய், அடங்காதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்தவர்களாய் இருப்பாங்க. அதே போல உங்க ராமாயணம் இதுகள்லாம் அதான் சொல்லுது. அதனால இந்த கடைசி காலத்துல நீங்க வந்து ஜென்யூனிட்டியை எந்த அரசியல்வாதியும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா காமராஜரோட முடிஞ்சு போச்சு. 9 அணைக்கட்டுகளை ஒரு ஆட்சி பீரியட்ல கட்டியிருக்காரு. யாருமே அதுக்கப்புறம் 50 இயர்ஸ் ஒரு அணை கூட கட்ட முடியல. அப்போ இந்த ஏன் கட்ட முடியலன்னு சொல்லி நான் இது ஒரு தீர ஆலோசிக்கும் போது சொல்றாங்க, நீங்க ஒரு ரோடு போட்டா 40%, பில்டிங் பிடபிள்யூ பில்டிங் கட்டினா 40%, ஆனா அணைக்கட்டில் 40% எடுத்தீங்கன்னா அது திடீர்னு வெள்ளம் பெருகி வரும்பொழுது உடஞ்சிட்டா 10 லட்சம் பேர் செத்து போயிடுவாங்களாம். அப்போ அது வந்து ஃபுல்லாக 100% அது கரெக்டாக பெர்ஃபெக்டாக செய்யணும். அப்போ அது காமராஜர் போல ஒரு பெருந்தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க செஞ்சாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஃபண்டு வந்து அதில் போய் லாக் ஆகிட்டுனா இவங்களுக்கு டிரான்சாக்ஷனில் பெர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்காது. அதனால மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தை விட இவங்க சந்ததிகளுக்கு பாக்கெட்டை நிரப்ப முடியாங்கிறதுக்காக அணைக்கட்டில் கட்டாமல் இருக்காங்க. பாருங்க எவ்வளோ வெள்ளம் போயிட்டு இருக்கு பாருங்க. 4000 கோடி நாங்கள் பட்ஜெட் போட்டோம், இது மழைநீர் வடிகால், நாங்கள் எல்லா பாமர மக்கள் கூட புரிகிற அளவுக்கு இயற்கை பாடம் படித்து கொடுத்துட்டு போயிட்டு. அப்போ எல்லாமே சீட்டிங் தான். சின்ன காரியத்திலேருந்து சுடுகாடு வரைக்கும் எல்லாமே சீட்டிங் தான். அல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு உள்ள ஆட்சி இல்லை. அதுக்கு திரும்பவும் காமராஜர் பிறந்து வரணுமா என்னன்னு தெரியல. நல்லா வளர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதிய இவங்க சில இந்து முறைப்படி அவங்க செய்வினைகளோ யாகங்களும் பண்ணி அவரை செயலற்றவர் ஆகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் நல்லா பிரைட்டா வந்தாரு, நல்ல பிரைட்டா வந்து எதிர்கட்சி அந்தஸ்து வந்தாரு, அவர் ஒன்றும் இல்லாம ஆகிட்டாங்க. இன்னைக்கு இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அம்மாவோட கூட்டம், கருணாநிதியோட கூட்டம், இறந்த பிறகு பாராட்டி எதுக்குங்க? இருக்கும்போது ஒருத்தரை வச்சு உபயோகப்படுத்த தெரியாத இந்த ஜனநாயக மக்கள் இறந்த பிறகு ஒரு கண்டோலன்ஸும், ஒரு ஃபேஸ்புக், யூடியூப், எல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அவரை பற்றி கண்டோலன்ஸ் அதிகமா வருது. இறந்த பிறகு அவரை போல ஒரு தலைவர் இருக்கவும் உபயோகப்படுத்துங்க. போன பிறகு நீங்க அழுது எந்த பிரயோஜனம்? அவர் திரும்ப வர முடியுமா? அந்த இடத்தை பிரேமலதா நிரப்ப முடியுமா? அவங்க பிள்ளைகள் நிரப்ப முடியுமா? முடியாத. அதே போல கமலஹாசன் எழுப்பினாரு, அவருக்கு என்ன பண்ணாங்க, ஃபில்ம் அவரு தொழில், அதுல போய் லாக்கத்துக்கு போட்டாங்க. போட்டு இன்னைக்கு திமுகவுக்கு செம்பு தூக்கி ஆக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. திமுக தான் யாரு, அது என்ன கட்சி, அது கமலஹாசன் கட்சி, ரெண்டும் ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்படிதான் இன்றைக்கு அவங்களுடைய வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு மனுஷனை மக்களுக்கு சேவை பண்ண வந்தாங்கன்னா ஒன்று டைரக்டா ஆலோசிச்சு போட்டு தள்ளுவாங்க, இல்ல அப்படி முடியாதவங்க ஆன்மீகத்தில் ஏதாவது குறுக்கு வழியில ஏதாவது பில்லி சூனியங்களை ஏவி விட்டு அவங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கி அவங்க சரீரத்தில் வியாதி வர வச்சு அவங்களை கொண்டுறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்து இந்த விஜயகாந்த் கதையில இறந்த பிறகு எமோஷனா இருந்த விட இருக்கும்போது சிந்திக்க திராணி வேணும். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு சாபத்தீடு தான். இந்த கட்சி சிம்பிள் தான். அவங்க யாரு கேண்டிடேட் எப்படி, இப்ப பாருங்க திமுகல எவ்வளவு கொள்ளையடிச்சு பாருங்க. அமைச்சர் பொன்முடி இப்ப உள்ள போறாரு. ஏற்கனவே ஒரு அமைச்சர் 8 மாசமா உள்ள இருக்காரு. இன்னும் 3 அமைச்சர்களுடைய கேஸை எடுத்தாச்சு. இவர்கள் பிஜேபியில சேர்ந்தா இந்த கேஸ் எல்லாம் முடிச்சிடும் இல்லையா? இப்போ சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. போய் கையை பிடிக்காங்களே. நீங்க ஏர்போர்ட்ல போய் நடக்குது. இதை பத்தி யாருமே பேச இல்லைங்க. ஏர்போர்ட்ல போய் ஒரு சிஎம் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்
இங்க அவர் திருச்சிக்கு வர்றா, இவருக்கு எதுக்கு போய் கையை பிடிக்கணும்? இதே தான் அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி போய் நம்ம தமிழர்களை அடமானம் வச்சிட்டாரு, தமிழுடைய மானத்தை அடமானம் வச்சிட்டாரு, இவர் எதுக்கு ஏர்போர்ட்ல போய் அவரை வரவேற்காரு சொன்னவர் தான் அவரு. இவரு கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டவர். இன்னைக்கு அதே ஸ்டாலின் இருந்துட்டாரு, ஏர்போர்ட்ல போய் கையை பிடி தாங்குறாரு. இந்தியா கூட்டணிக்கு டெல்லிக்கு போறாங்க, அங்க போயிட்டு அப்பாவும் மகனும் போய் மோடியை போய் கையை பிடிக்காங்க. எதுக்கு நீங்க பிடிக்கீங்க? பக்கத்து மாநிலத்துல யாரோ ஆந்திராவா தெலுங்கானா அங்க அவர் போறாரா? பிஎம் போறாரு, எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாரு, கண்டுக்கிடவே கிடையாது. நீ வா போயா, நாங்க எங்க ஸ்டேட்டை நாங்க பாத்துக்கிடுவோம். இப்படி தெனாவட்ட இருக்கோம், அவங்களுக்கு தெரியுது இல்ல. இவங்களுக்கு ஏன் இருக்க முடியலன்னா அளவுக்கு மீறி லஞ்சம், ஊழல், மடியில கனம். 2 அமைச்சர் உள்ள போயிட்டான். இப்ப யார் செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் காணாமலே இருக்கிறாரு. சாதிக் பாஷா மாதிரி கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க, ஏன்னா பிடிச்சிட்டா இவங்க கதையெல்லாம் கக்கிடுவான். இப்ப அவரை வெளியே வர வைக்க முடியும். யாரு? செந்தில் பாலாஜியா தமிழக அரசு நினைச்சா வெளியே வர வைக்க முடியும் ட்ரை பண்ணி. ஆனா அவரை வெளியே வர வைக்க முடியல. வந்தா அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, நம்ம கதையெல்லாம் வெளியே வந்துருமோ, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தவிர ஜென்யூனான ஆட்சி இல்லை. யார்? அவங்க அமைச்சர், அவர் பேர் என்ன, பிடிஆர் பள்ளிவேல், அவர் என்ன செஞ்சாரு? ஒரு லூஸ் ஸ்டாக் வெளியே வந்துச்சு, 6 மாசத்துல இத்தனை லட்சம் கோடியை அடிச்சிட்டாங்க, ரொம்ப எனக்கே டைஜஷன் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. உடனே இப்போ அவர் கதை என்னாச்சு சொல்லுங்க? அவரை தூக்குனா அவர் இன்னும் கக்குவாருன்னு சொல்லிட்டு அவரை டம்மி ஆக்கிட்டாங்க. எங்கேயாவது கேமரா பேசுறாரா, ஏதாவது மீடியாவில் வராரா? அப்ப திறமைசாலிகளையும் உண்மையா மக்கள் மீது அன்புள்ளவங்களையும் அவங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறவங்களையும் இந்த கட்சிகள் வளர விட மாட்டாங்க, அவங்க கட்சிக்குள்ளே இருந்தாலும். இன்னைக்கு அவர்லாம் திறமையான ஆளு, அவர் அப்படி மூடி மறைச்சு அமைக்கிட்டாங்களாச்சு. இதுதான் இன்றைக்குரிய அரசியல். ரைட். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஆழமாக பேசியதற்காக மிக மிக நன்றி சார். கூடிய சீக்கிரம் மீண்டும் ஒருவரை இதே போன்ற அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.